90 ஆண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க வடசென்னை தமிழ் இளைஞர் கழகத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா இன்று மாலை நடைபெறுகிறது. சின்னஞ்சிறார்கள், ஆசிரியர்கள், வணிகர்கள், பொதுநல சேவகர்கள் வரை வழங்கப்படும் இந்த விருதுகள் அவர்களை மென்மேலும் ஊக்கப்படுத்துவதாகவும் பெருமைப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளன. ஆசிய டியூபால் போட்டியில் தங்கம் வென்ற அணியில் இடம்பெற்ற வண்ணாரப்பேட்டை முருக தனுஷ்கோடி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் +2 மாணவி சுசித்ராவுக்கு இளம் சாதனையாளர் விருதும், இளம் வயதிலேயே சிங்கப்பூர் உள்ளிட்ட மேலை நாடுகளிலும் தமிழ் மனம் பரப்பும் சொற்பொழிவாளராக புகழ்பெற்ற அரசு பள்ளி மாணவர் சந்தோஷுக்கு பைந்தமிழ் செல்வன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், யோகா கலை போன்றவற்றில் ஊக்குவித்து மாணவர்களுக்கு கணிதம் கற்பிக்கும் சென்ட் மேரிஸ் பள்ளியின் ஆசிரியர் திருமதி கனிமொழி கார்த்திகேயன் நவீன வகுப்பறை பயிற்சியோடு தான் கற்ற ஆங்கில புலமையையும் மாணவர்களுக்கு வாரி வழங்கும் இதே பள்ளியின் ஆசிரியை திருமதி சரிதாவின் சேவையை பாராட்டும் வகையில் சிறந்த ஆசிரியர் 2025 விருதுகள் வழங்கப்படுகின்றன. இயலிசை, நாடகம், பேச்சுக்கலையில் மாணவர்களை ஈடுபடுத்தி அவர்களுக்கு கலை ஆர்வத்தை வளர்க்கும் சென்னை விவேகானந்தா பள்ளி ஆசிரியை திருமதி லிங்கேஸ்வரி, சென்னை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி எஸ்தர் கிரேசி ஆகியோரின் கற்பித்தல் பணிக்கான சேவையை போற்றும் வகையில் இந்த ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. உலகமெங்கும் குரல்நலி பரப்பும் அறிவு சேவையை போற்றும் வண்ணம் திருவள்ளுவர் திருச்சபை அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் வள்ளுவ வாடாப்பூவுக்கு திருக்குறள் பேராசான் விருதும், தனது படைப்புகளால் பன்னாட்டு வரலாற்று தகவல்களை வாரி வழங்கும் அறிவு களஞ்சியமாக திகழும் இணையவழி பாரதி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முனைவர் செந்தமிழ் தாசனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான வரலாற்று அறிஞர் விருதும் வழங்கப்படுகிறது. ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கம், வணிகர் சங்கம் ஆகிய அமைப்புகளில் ஓய்வின்றி பொதுப்பணியாற்றி வரும் எட்வர்ட் ராஜாவுக்கு பொதுநல செம்மல் விருது வழங்கப்படுகிறது. இதேபோல் தண்டையார்பேட்டை குமரன் நகர் வணிகர் சங்க தலைவர் பொறுப்பிலிருந்து சிறந்த சேவையாற்றி வரும் ராமர், ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் மூலம் பொதுநல பணிகளை துரை ரமேஷ் ஆகியோருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பொதுநல செம்மல் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த விருதுகளை சென்ட் மேரிஸ் கல்வி குழுமத்தின் தாளாளரும் வழக்கறிஞருமான மார்ட்டின் கென்னடி, புளியந்தோப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுநிலை ஆசிரியை திருமதி ஷியாமலா ஆகியோர் வழங்குகின்றனர். நற்றமிழ் கவிஞர் பாப் விருதாளர்களை பாராட்டுகிறார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை வடசென்னை தமிழ் இளைஞர் கழகத்தின் தலைவர் மோதிலால் பாபு தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர்.